கடன் இல்லாம விவசாயிகள் கடன் வாங்குறது வந்து கடன் வாங்குற அளவுக்கு நீ வச்சிருக்க அப்படின்னு சீமான் சொல்றது கேட்கறதுக்கு சூப்பரா உணர்ச்சி வசமா இருக்கும். அம்பானியே கடன் வாங்குறாங்க. அம்பானி பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றது. சீமான் என்னென்ன கருத்துல வைக்கிறாருன்றதா டிஃபரெண்டா இருக்கும். பெரியாரை சீமான் மட்டும்தான் இருக்காருன்னு நினைச்சா அது மிக தவறான ஒரு விஷயம். பாஜக கூட தான் இருக்கு. பாஜக என்ன தமிழர் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். பாஜகவே வடமாநில கட்சின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவர் ஏன் பெரியார் தமிழர் இல்லை, நீங்க தெலுங்கு நாயுடு இந்த மாதிரி காரணமெல்லாம் சொல்லலாம் எதிர்க்கிறது இல்லை. பெரியார் அவர்கள் கீழ் வெண்மணி படுகொலையில் எடுத்த நிலைப்பாட்டை திருமாவளவன் மனதார ஏற்று ஆதரிக்கிறாரா, அந்த கொள்கை தான் நம்முடைய கொள்கை அப்படின்னு அவர் சொல்றாரா அப்படின்னு வந்து பார்க்கணும். விஜய் அவர்கள் அந்த 5 கொள்கை தலைவரில் பெரியாரை அவர் வைத்திருக்கிறார், அம்பேத்கரையும் அவர் வைத்திருக்கிறார். பெரியாரை போட்டு கிட்டத்தட்ட ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு சீமான், டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வெளியில வச்சுட்டாரு. இதுக்கப்புறமா அவர் அதை பத்தி அவர் ஒன்றும் வாய திறக்கல அப்படின்றதுதான் சோகத்திலும் சோகமாக இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாமே 2021ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சு இப்போ 2022ல ஒரு வேலை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஓகே ஸ்மூத். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. விக்னேஷ், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா திடீர்னு சீமான் பெரியாரை பற்றி கடந்த 15 நாட்களாக பேசி வரும் நிலையில் இன்று வந்து மத்திய அரசு செய்திருப்பது பச்சை துரோகம் அப்படின்னு பொங்கி இருக்காரு. எதற்குன்னு தெரியுமா விக்னேஷ்? விவசாய கடன் விவசாய கடன் வரம்பு வந்து அவங்க உயர்த்தி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரா சொல்றாரு சீமான் அவர்கள். விவசாயிகளை வந்து இன்னும் கடன் வாங்குற அளவுக்கு தான் வச்சிருக்காங்களே நாட்டுல. அதாவது பேசிக்கா ஒரு அரசியல் கூட புரிய தவிர ஒரு எக்கனாமிக்ஸ், ஒரு பேசிக்கான ஒரு பொருளாதாரம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்க, ஒரு கூலி வேலையில இருந்து ஏதாவது ஒரு உழைப்பு போட்டு சம்பளம் வாங்குறவங்களுக்கு கடன் வாங்குறதுனா என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். சாதாரணமா இப்போ ராஜீவ்காந்தி அவங்களுடைய கட்சியில இருந்த ராஜீவ்காந்தி வந்து குறை சொல்லியிருந்தாரு, திறன் நிதி வசூல் பண்ணி சீமான் பண்றாருன்னு. அந்த மாதிரி திறன் நிதி வாங்குறவங்களுக்கு கடன் வாங்குவதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கலாம். ஆனால் விவசாயி ஆரம்பித்து எல்லாருக்குமே ஒரு உழைப்பை கொட்டி சம்பளம் வாங்குவவர்களுக்கு, பொருள் சேர்ப்பவர்களுக்கு கடன் எவ்வளவு முக்கியமானது, இன்றியமையாதது, இல்ல கடனே வாங்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணத்துவம் அப்படின்றது தெரியும். கடன் இல்லாம விவசாயிகள் கடன் வாங்குறது வந்து கடன் வாங்குற அளவுக்கு நீ வச்சிருக்க அப்படின்னு சீமான் சொல்றது கேட்கறதுக்கு சூப்பரா உணர்ச்சி வசமா இருக்கும். அம்பானியே கடன் வாங்குறாங்க. அம்பானி பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றது இருக்குது. எல்லார் வீட்லயும் சாமானிய மனிதர்களை விட்டுருங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, அம்பானி உலகத்து இந்தியாலேயே பணக்கார ஆளு, அவங்க கிட்ட கடன் இல்லையா? சோ கடன் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல உங்ககிட்ட நிறைய பணம் வந்துடும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது அம்பானி எதுக்கு கடன் வாங்குறாங்க? அம்பானி தான் இந்தியாலேயே பணக்காரங்க. கௌதம் அதானி எடுத்துக்கோங்க, அதானி தான் பணக்காரங்க இந்தியாலேயே. அவங்க ஏன் கடன் வாங்குறாங்க? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தங்க யார் பெரிய ஆளா இருப்பாங்க? சோ கடன் அப்படின்றது வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு ரொட்டேஷன், மணி ரொட்டேஷனுக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து மாச சம்பளம் வாங்குறோம் நம்ம வந்து இப்போ ஒரு 50,000 மாச சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு 10 லட்சத்தை சேர்க்கணும் அப்படின்னா 50,000 நீங்க வந்து சேர்த்து வச்சு நீங்க வந்து அந்த இலக்கை வந்து நீங்க அடையணும். 20 மாசம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க அடையணும். ஆனா 10 லட்சம் உடனே தேவைப்படும். 20 மாசம் நீங்க கழிச்சு அந்த 10 லட்சத்துக்கான வேல்யூ வந்து இருக்குமா இல்லையா, அந்த பொருளுக்கு 10 லட்சமே வேல்யூ இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸபிள் டாபிக். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க்குக்கோ எங்கேயோ போயிட்டு எனக்கு கடன் கொடுங்க, 10 லட்சம் இப்பயே கொடுங்க, மாசம் என்னால 50,000 கட்ட முடியாது, காரணம் நான் குடும்ப செலவு அது இது நல்லா பார்க்கணும். மாசம் நான் ஒரு 5,000 10,000 அந்த இஎம்ஐ வட்டி ரேட்டு அதெல்லாம் போட்டு நான் தரேன். எனக்கு ரெடி கேஷா நீ 10,000 கொடுக்குற, அது என்னுடைய மூலதனமாக இருக்கும். அண்ட் அதுல இருந்து வர லாபத்துல கொஞ்சம் கொஞ்சமா நான் பே பண்றேன். அப்படி பே பண்ணும்போது நீ வந்து ஒரு 10 லட்சம் அப்படின்னு கொடுக்கறத வந்து உனக்கு நான் 12 லட்சமா திருப்பி தரேன். ஏன்னா எனக்கு முதல் நாளே 10 லட்சம் கையில வந்துட்டு அதை நான் பிசினஸ்ல போட்டு அதுல இருந்து நான் 15 லட்சம் சம்பாதிப்பேன். அப்புறம் 12 லட்சத்தை இவங்களுக்கு அடைச்சிட்டேன்னா எனக்கு நெட்டா ஒரு 3 லட்சம் லாபமா இருக்கும். இப்படிதான் பிசினஸ் ரன்னாகுது. சோ சாதாரண ஒரு விவசாயிலிருந்து அம்பானி அதானி வரை கடன் வாங்குவது அப்படின்றது வந்து பிசினஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். கடன் இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துன்னு இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. அவங்களுக்கு என்னன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு மாத சம்பளம், உறுதி செய்யப்பட்ட மாத சம்பளம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. கம்பெனியில போய் வேலை பார்ப்பாங்க, அவங்க வேலை செஞ்ச மாசம் சம்பளம், அந்த சம்பளத்துக்குள்ளேயே அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அந்த முதலீடுகள் சேமிப்புகள் அந்த மாதிரி வாழ்வாங்க. அவங்களுக்கு கடன் தேவையில்லை. விவசாயம் அப்படின்றதும் பச்சையா சொல்லணும்னா ஒரு பிசினஸ் தான். ஏன்னா ஒரு முதல் போடுறாங்க, அதுல போகம் வந்து விளையுது,
விளைச்சல் அதிகமானவனே அதை வித்து அதுல இருந்து பொருள் சம்பாரிச்சு கடனை அடைச்சு விட்டு மீதி வந்து லாபமா எடுக்கிறாங்க. உணவுதான் முக்கியம் அப்படின்றது இருந்தாலும் இது ஒரு பிசினஸா நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு குறைந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், குறைந்த வட்டியில் கடன். மத்தவங்களுக்கு வந்து 10% வட்டி தரேன்னா உங்களுக்கு வந்து 5% வட்டி தரேன், இல்ல 3%, 1% வட்டியிலா கடன் தரேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலம். இதுதான் விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய செயல். ஒரு விவசாயிக்கு உடனடியாக ஒரு முதல் இல்லை அப்படின்னும் போது நாங்க உங்களுக்கு கடனாக கொடுக்குறோம், நீங்க அதை விளைவித்து லாபத்துல இருந்து எங்களுக்கு கடன் அடைங்கன்னு சொல்றது ஒரு அருமையான மாடல். இவங்க என்ன சொல்றாங்க, மாடு மேய்க்கிறத வந்து அரசு வேலையாக்கிடுவேன், சாணி ஆடுறத அரசு வேலையாக்கிடுவேன் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பொருளாதார பேசிக் பொருளாதாரம் இல்லைன்னா இந்த மாதிரிதான் பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி விவசாயத்தை கடன் வாங்குற அளவுக்கு நீ வச்சுட்டியே அப்படின்னு எல்லாரும் ஐயோ பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. பேசிக்கான 10ஆம் கிளாஸ் பொருளாதாரம் தெரிஞ்சவங்க கூட இப்படி பேச மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக திருமாவளவன் வந்து அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இன்று வந்து பெரியாரை தூற்றுபவர்கள் எல்லாம் அரசியலில் முளைத்து விட்டார்கள். பெரியார் இன்னைக்கு வந்து தமிழர் இல்ல அப்படின்னு சொல்லி தமிழுக்கு எதிரானவர் அப்படின்னு இன்னைக்கு பிரச்சாரம் பண்றவங்க நாளைக்கு அம்பேத்கரை கூட மராட்டியர்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆண்ட கட்சிகளாக இருக்கும் திமுக, அதிமுக வேணா இந்த பார்த்து வாயை மூடிட்டு போலாம், நம்ம தான் ஆட்சி செஞ்ச கட்சியாச்சு, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்ட்டு. ஆனால் விசிக ஒருபோதும் அப்படி இருக்காது, நமக்குமே கொள்கை ஆசான் வந்து பெரியார் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல முழங்கி இருக்காரு, ரொம்ப வேகமா பேசியிருக்காரு. இது யாருக்கான எச்சரிக்கையா கொடுக்குறாரு, இல்ல 2 பேருக்குமே ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் சீமான் மட்டும் தான் கையில் எடுத்திருக்காரு. சீமான் வந்து இத்தனை நாளா வந்து ஒரு லைன் லைட்ல, அதாவது ஈரோடு இடைத்தேர்தல் வந்து திமுக எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், அதிமுகவும் போட்டி போடல, பாஜகவும் போட்டி போடல, நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம், காசு கூட கொடுக்க தேவையில்ல, காசு செலவு பண்ண தேவையில்ல அப்படின்ற அளவுக்கு திமுக கான்பிடன்ட் இருந்துச்சு. முடிவு பண்ணிட்டாங்க திமுக. கிட்டத்தட்ட நம்ம நிறைய இடத்துல பேசும்போது ஒழுங்காவே வரதில்லை, திமுகவா ஒரு கான்பிடன்ட்ல இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு குறைகள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீமான் வந்து இந்த டைம் வந்து டேப் பண்ணிக்கணும்னு பாக்குறாரு. விஜய் பக்கம் ஒரு வாக்கு போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக சீமான் லைம் லைட்ல இருக்கிறதுக்காக பெரியார் விஷயம் டச் பண்ணியிருக்காரு. சீமான் என்னென்ன கருத்துல வைக்கிறாருன்றதா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பெரியாரை சீமான் மட்டும்தான் இருக்காருன்னு நினைச்சா அது மிக தவறான ஒரு விஷயம். இது பாஜக கூட தான் இருக்கு. பாஜக என்ன அவர் தமிழர் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். பாஜகவே வடமாநில கட்சின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அவர் ஏன் பெரியார் தமிழர் இல்லை, நீங்க தெலுங்கு நாயக்கர் நாயுடு இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லி எல்லாம் அவர் எதிர்க்கிறது இல்லை. பெரியாரை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. அவர் தமிழையே திட்டினார். சீமான் சொல்ற கூட ஒரு பாயிண்ட் தான், தமிழர் அல்ல அப்படின்றது பாயிண்ட் இல்ல, தமிழரே திட்டினார். காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, சனியன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏன் அது தமிழே பிடிச்சுன்னு தொங்குறீங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் நிறைய பேச்சுக்கள் வந்து பேசியிருக்காரு. சோ அதைத்தான் அவர் மேற்கோள் காட்டி அவர் திட்டாரே தவிர அம்பேத்கர் மராட்டியர் அப்படின்னு சொல்றதுக்கான முகாந்திரம் இந்த பிரச்சனையில வந்து இல்லை. தமிழை ஒருவேளை அம்பேத்கர் திட்டி இருந்தால் நாளை அது விவாதங்களாக மாறும். பெரியார் அவர்கள் தமிழ் மக்களையும் குறிப்பாக தமிழையும் தமிழ் தாயையுமே என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்துதான் நீங்க விவாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் பேசிய சமத்துவ கொள்கை, சரி சமத்துவ கொள்கை அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ்வெண்மணி படுகொலை வருது. நான் திருமாவளவன் அவர்களுக்கே கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார் தான் கொள்கை ஆசான் என்றால் பெரியார் அவர்கள் கீழ்வெண்மணி படுகொலையில் எடுத்த நிலைப்பாட்டை திருமாவளவன் மனதார ஏற்று ஆதரிக்கிறாரா, அந்த கொள்கை தான் நம்முடைய கொள்கை அப்படின்னு அவர் சொல்றாரா அப்படின்றதையும் வந்து பார்க்க வேண்டும். பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வைத்துக் கொள்வது எந்த பிரச்சனையும் கிடையாது. நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை தலைவர் இருப்பாங்க. ஒவ்வொரு தலைவர் மீதும் விமர்சனம் தான். அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் தான் கொள்கை தலைவரை வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொள்கை தலைவருடைய எல்லா விஷயத்தையும் ஒத்து போகணும் அப்படின்றதையும் அவசியம் இல்லை. பட் சமத்துவம் சமூக நீதி அப்படின்ற ஒரு கொள்கையில் அவர் வைக்கிறார் அப்படின்னா கீழ்வெண்மணி படுகொலையில் அவர் எடுத்த நிலைப்பாட்டை திருமாவளவன் அவர்கள் ஆதரிக்கிறாரா இல்லையா அப்படின்றத அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா குறிப்பாக அந்த மக்களுக்கே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கே ஒரு கொடுமை அப்படின்னு நடந்த போது கீழ்வெண்மணியில் அமைதி காத்தார் பெரியார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதற்கு திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அது வேற ஏதாவது ஒரு சமுதாயமா இருந்தா கூட தெரியும், எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். இது பர்டிகுலரா அந்த ஒரு சமுதாயம், திருமாவளவன் அந்த இதுல இருக்காரு. சோ இது சீமானுக்கு மட்டும் சொல்றாரா, அதிமுக சொல்றாரா, திமுக சொல்றான்றத விஜய் அவர்களுக்கும் சொல்கிறார் அப்படின்றது நம்மளால கொடுத்துக்க முடியும். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த 5 கொள்கை தலைவரில் பெரியாரை அவர் வைத்திருக்கிறார், அம்பேத்கரையும் அவர் வைத்திருக்கிறார். பெரியாரை போட்டு கிட்டத்தட்ட ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு சீமான், டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வெளில வச்சுட்டாரு. இதுக்கப்புறமா அவர் அதை பத்தி அவர் ஒண்ணும் வாய திறக்கல அப்படின்றதுதான் சோகத்துக்கும் சோகமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் ஆக்சுவலா வந்து பெரியார வந்து சீமான் டீப் ஃப்ரைங்கிறத தாண்டி அவர் என்ன சொன்னாரோ அதை தானே நீங்க நாட்டுடைமையாக்குங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்ன விஷயங்களை சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு கேளுங்கன்னு தானே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா
இல்ல அதான் சொல்றேன், அது வந்து ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தான் சீமான் அவர்கள் வச்சதை பொறுத்த வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் கேள்வியில நான் சீமானை விமர்சிச்சிருந்தேன். இந்த கேள்வியே ஒரு நல்ல பாயிண்ட் தான் நான் சொல்றேன். நம்ம வந்து பேஸ்ட் அந்த இஷ்யூ ஸ்பெசிபிக் இதுவா தான் நம்ம போகிறோம். சோ ஒரு பொருளாதார அறிவே இல்லாம இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நம்ம வைக்கும்போது, இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயத்த விதமாக தான் சீமான் பேசுகிறார் அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பெரியாரை பற்றி பேசினாலே குத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கே வந்து ஜாதி சங்க பட்டம் கட்டிட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொன்னாதான் அது புரியுது. நம்மளுக்கெல்லாம் பாரதியார் எல்லாம் கூட தமிழ் அப்படின்னாலே பாரதியார் கூட தான் வரும். அவங்க வந்து ஐயரு, பாப்பான், பிராமணன் அப்படின்ட்டு வந்து சொல்லி வச்சிட்டாங்க. செக்கிழுத்த செம்மல் வாபூசி கூட அது ஒரு ஜாதி பேரா மாத்திட்டாங்க. எல்லாருமே ஜாதி பேரா மாத்திட்டாங்க. அவர்கள் செய்த விஷயங்களை விமர்சிக்கவும் செய்யறாங்க. ஒரு முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசினால், இல்ல இமானுவேல் சேகரே அவர்களை பேசினால், எல்லாரும் பத்தி பேசினாலும் அவர்களுக்கு ஒரு டார்க் சைடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் முடிக்கிறீங்க. இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனையே ஒரு ஜாதி சங்கத்துக்குள்ள அடிச்ச இவங்க பெரியாரை மட்டும் ரொம்ப புனிதராக கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒண்ணு எந்த தலைவரை பத்தி பேசாது. எல்லா தலைவர்களும் இந்தியாவுக்காக போராடினார்கள். அவர்களுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். இந்தியாவே வேணாம்னு சொன்ன தலைவர் வந்து நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஒன்றே எல்லாரையும் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டும். அவர் அட்டைன் பண்ண அந்த பெரிய பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா பாராட்டுவதோடு நிறுத்த வேண்டும். பெரியாரை மட்டும் நீ தொடக்கூடாது, மத்த எல்லாரையும் வந்து இன்டைரக்டா தொடுவோம் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா இந்த மாதிரி எதிர்வினைகள் அப்படின்றது வரும். சீமான் அந்த விஷயத்துல வந்து சாமர்த்தியமான ஒரு அரசியலை தான் செய்திருக்கிறார். நான் கேட்கறது, கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு கொள்கை தலைவர்னு பெரியாரை பிரகடனப்படுத்தவில்லை திருமாவளவன் அவர்கள். ஜஸ்ட் ஆக்ஷன் மூலமா தான் எடுத்திருக்கிறாரு. வந்து அவர் கொந்தளிக்கிறாரு அப்படின்னா கொள்கை தலைவராக பேனர், போஸ்டரு, கட் அவுட் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் இன்னும் அந்த விஷயத்தை தொடாமல் இருப்பது ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தொடங்கும் நிலை இந்த தாவேக ஆரம்பித்த இன்று வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் விஜய் அவருடைய திருவுருவ படங்களுக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? அது சம்பந்தமாக ஒரு லெட்டர் பேட், வழக்கம் போல லெட்டர் பேட் அறிக்கையும் கொடுத்திருக்காரு. இன்றாவது வந்து ஒரு செய்தியாளர்களை சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு லெட்டர் பேட் அறிக்கை கொடுத்திருக்காரு. மீண்டும் இது வழக்கம் போல 10ஓட 1 அத்தோட இது ஒன்றா, இல்லைன்னா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாமே 2021ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சு இப்போ 2022ல ஒரு வேலை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஓகே ஸ்மூத்தா போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போற கட்சி, அதுவும் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல போற கட்சி, அதற்கான பரபரப்பு கொஞ்சமாவது இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய லாஸ்ட் 1 இயர் செயல்பாடு என்ன அப்படின்றத பேசணும். சரி இப்பதான் இந்த செயல்பாடுகள் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போற கட்சி அப்படின்னு ஒரு ஹீட் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றது பேசணும். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு அபிஷியலான வெப்சைட் கிடையாது. நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்றதுல கூகுள் டிராப் பாக்ஸ் லிங்க் வந்து அவர் அமைச்சிருக்காரு. நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்ப திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், சில பல லெட்டர் பேட் கட்சிகளே வெப்சைட் வச்சிருக்காங்க. வெப்சைட் வச்சுட்டு இதுதான் எங்க டீடைல்ஸ் அப்லோட் பண்ணுங்க, நம்ம எது வேணாலும் போய் தேடிக்கலாம். இவரு ஒரு வெப்சைட் இல்லாம கூகுள் டிராப் பாக்ஸ் லிங்க் வந்து அமைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தான் கட்டமைப்பு. மீண்டும் சொல்கிறேன், இது 2021, 22ல நம்ம உட்காந்து இதெல்லாம் பேசணும்னா அதுக்கு டைம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு எலெக்ஷனே ஃபேஸ் பண்ண போறாங்க, ஒரு வெப்சைட் கூட இல்லாம நடத்திருக்காங்க அரசியல் அப்படின்றதுதான் அவர் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த லெட்டர் பேட்ல 2-3 வார்த்தை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவரு, குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனையை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்திருக்கிறோம். சரி, இது தொடங்கி இதுவரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இது தொடங்கினதை விட்டுருங்க, இது வரை அதை விட்டுருங்க. அந்த 2 மேட்டர் தவிர்த்து வேற என்ன அரசியல் பேசியிருக்கீங்க நீங்க? நம்மளுக்கும் தெரியாது. பேசுனது 2 விஷயம், குடியுரிமை சட்டம், அது 4 வரி. இந்த லெட்டர் பேடே 1 வருஷமா என்ன பண்ணதுக்கு 3 பேஜ் கொடுத்துருக்கீங்க. குடியுரிமை சட்டம் பக்கம் பக்கமா எழுதுறாங்க எல்லாருமே, அதுக்கு வந்து 4 வரியில வந்து முடிச்சிட்டீங்க. அதுவும் நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். 10ஆம் கிளாஸ் சிவிக்ஸ் புக்ஸ்ல இருக்கிற பார்த்தா கூட அது தெரியும். கோர்ட்டு தான் ஒரு தீர்வாக இருக்கும். நீங்க எதிர்க்கிறதுக்கும் எதிர்க்காம இருக்கிறதுக்கும் உரிமை உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான வழிமுறையை நீங்க கரெக்டா சொல்றதுக்கு தெரியல. நெக்ஸ்ட், பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கும் நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த மாதிரியா சந்திச்சாரு அவரு? ஒரு கிரவுண்ட்ல நிக்காம ஒரு பிரச்சாரம் பண்ற மாதிரி பிரச்சார வேன்ல மேல இருந்து பிரச்சாரத்துக்கான டைலாக்ஸா தான் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன வரியா மட்டும் முடிச்சுட்டு அது ஒரு பிரச்சார தொழில தான் இருந்துச்சு தவிர பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போற மாதிரியா இருந்தது அந்த இது. இந்த 2 விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு முறை கள அரசியலுக்கு வந்திருந்தார் விஜய் அவர்கள். அதை அவரே மறந்து விட்டார் போல. நான் அவருக்கு எடுத்து கொடுக்குறேன். கள்ளசாராயம் குடிச்சிட்டு சாக கிடந்த குடிகாரர்களை பார்ப்பதற்காக கள அரசியலை வந்து அவர் விவசாயிகள் காலை தொட்டு எல்லாம் ஆரம்பிக்கவில்லை.
குடிகாரர்களின் காலை தொட்டு பாதம் பற்றி அதுதான் தன்னுடைய அரசியலாக முன்னெடுத்து சென்றிருந்தார் விஜய் அவர்கள். இங்க குடிகாரர்கள்னு சொல்றதால இதற்கு நான் வருத்தம் எதுவும் செய்யல. குடிப்பவர்களை குடிகாரர்கள்னு சொல்றது வந்து என்ன, நம்ம அமைச்சர் மது விரும்பியர்கள்னு திமுக அமைச்சரே வந்து சொல்லியிருந்தாரு, மதுப்பிரியர்கள்னு சொல்லுங்க. குடிகாரர்களை பூ வந்து பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். நான் குடிகாரர்கள் அப்படின்ற பதத்தையே யூஸ் பண்ண விரும்புறேன். சோ இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பை விஜய் அவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்றதான் முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவில் அவரும் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருந்தாரு. அண்ட் அரசியல் வராத ரஜினிகாந்த் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம விஜய் பத்தி ஏதாவது சொன்னா, நீ உடனே ரஜினி ரசிகன் தானே, ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாரு, வராமலே ஓடிட்டாரு. விஜய் ரஜினிகாந்த் வந்து ஓடிட்டாருப்பா, அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. ரஜினி ரசிகன் உட்காந்து பேச எனக்கும் எந்த லாஸும் கிடையாது. ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த அரசியலை திருத்தாவிட்டு அவருக்கு லாஸ், அவரை நம்பி கலந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்களுக்கும் அது வந்து லாஸா இருக்கும். சோ சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. விஜய் அவர்கள் ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனா வரணும். இந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து நம்ம பவன் கல்யாண் மாதிரி ஓட்டு வாங்கிடலாம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலான்ற மோடு வந்து இருந்தா அது ஆபத்தான அரசியலாக முடியும். பவன் கல்யாண் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் எந்த அளவுக்கு உழைப்பை போட்டார் அப்படின்றதையும் வந்து நீங்க பார்க்கணும். அப்படியே நம்ம பாட்டு கொஞ்ச நாளா தோல்விக்கு அப்புறம் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்கிறதையும் பார்க்கணும். இதே பவன் கல்யாண் எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்பட்டார், எவ்வளவு இன்புட் போட்டாருன்றது பார்க்கணும். சும்மா வீட்டுல உட்காந்து 20% ஓட்டு வாங்கல, அந்த தோல்வி பெற்றது கூட 10%, 1%, ஒவ்வொரு ஓட்டும் அவர் கடுமையாக உழைத்து வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் மக்களை சந்திச்சதையும் பார்த்திருக்கோம். கேலி கிண்டலுக்கு உள்ளானாலும் மக்களை சந்திச்சிருக்காரு. ஏன் இந்த எலெக்ஷன்லயே அவருடைய பர்சனல் லைஃப் முன்னிறுத்தி எவ்வளவோ பேசியிருக்காங்க. அந்த இதே மேடையில அப்போதைய ஆளும் கட்சியும் இப்போ எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் நிறைய பேசினதை பார்த்திருக்கோம். அதாவது எல்லாருமே சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் அரசியல சினிமா நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவர் ஒரு சினிமா பரபரப்போட அரசியலை கொண்டு போனாரு. சினிமால எப்படி சீட் எடுத்து நம்ம உட்காந்து பார்ப்போம், பவன் கல்யாண் ஆந்திர பிரதேச அரசியலே ஒரு சினிமா போன்ற ஒரு பரபரப்பை கொடுத்து பண்ணார். அதுக்கான எஃபெக்ட் இருந்துச்சு. ஆனா ஒரு கூகுள் டிராப் பாக்ஸ்ல லிங்க் போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய கட்சியோட கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு. 120 மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 40 பேரோ 60 பேரோ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ இன்னும் பல விஷயங்களில் விஜய் அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது பண்ணாதவரை நானும் இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, மீண்டும் சொல்கிறேன், ஒரு வருஷத்துல ஒரு எலெக்ஷனை சந்திக்க போற ஒரு கட்சி அளவுக்கு விஜய் அவர்கள் அரசியலில் ஈடுபடவில்லை. விஜயினுடைய பொது செயலாளராக புதுவாக அதாவது சேர்ந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவனை இவர் பார்க்க போறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு பத்திரிகையாளர்கள் கிட்ட, இவருக்கு இங்க வந்து நிறைய வருத்தங்கள் வலிகள் இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்காமல் அதை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இன்னொரு கட்சியில போய் ஜாயின் பண்ணாலும் என்னுடைய வாழ்த்து வேண்டி இங்க வந்திருக்காரு. இவர் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதி. இந்த மாதிரியான ஒரு அரசியல் அணுகுமுறை, ஒரு பக்குவம் தான் இனி வரும் அரசியல் தலைவர்களுக்கு வேண்டும். அந்த வகையில நான் வந்து ஆதவ் அர்ஜுனாவை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கருத்தியல் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, முதல்ல இப்படி ஒரு பக்குவம் கொண்ட ஒரு நபர் தான் எனக்கு வேண்டும், அரசியலுக்கு வேண்டும் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட பக்குவம் கொண்ட நபரை வந்து யாராக சாமர்த்தியமான அரசியல்வாதிகள் வந்து அப்படிப்பட்ட பக்குவம் கொண்ட நபர்களை பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. நீ வேற கட்சிக்கு போப்பா, உன்னை வாழ்த்தி அனுப்புற அப்படின்னு சொல்றது வந்து பெரிய மனசு இருக்கலாம். ஆனால் அது அரசியலுக்கான ஒரு பாயிண்டாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இது வந்து மனசா இல்லைன்னா அரசியல் கணக்கா விக்னேஷ்? இல்ல, அது பெரிய மனசேன்னு கூட வச்சுக்கலாம். அரசியல் கணக்காக இருந்தால் அதுதான் நான் சொல்றேன். அரசியல் கணக்காக இருக்கும் பட்சத்தில் நமக்கு தெரிந்த அரசியல் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர், நல்ல முகம், நல்ல உழைப்பாளர், அந்த மாதிரி பல கிரைட்டீரியா வந்து எல்லாருமே நம்ம கட்சியில வைக்கணும்னு நினைப்பாங்க. நியாயமான ஒரு இதுதானே. ஒரு எதிர்கட்சியில ஒரு ஸ்டார் கேண்டிடேட், இப்ப செந்தில் பாலாஜியை வந்து எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும் வரை அந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. திமுக கிட்ட அவர் வந்ததுக்கு அப்புறம் கொங்கு பகுதியை திமுகவின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு மாதிரி. சோ ஒரு உழைக்கக்கூடியவர், சரியோ தவறோ அதெல்லாம் விட்டுருவோம். அரசியல் ரீதியாக பேசும்போது ஒரு உழைக்கக்கூடியவர், கட்சிக்காக செலவு பண்ணக்கூடியவர், இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடியவர் நம்ம கட்சியில இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் தான் அரசியலுக்கே தேவை அப்படின்னு நான் நினைக்கும் போது, அந்த மாதிரி நபர்கள் ஏன் விசிகாவை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி நபர் தான் விசிகாவை தேவைன்னு சொல்லல, அரசியலுக்கே அந்த மாதிரி ஒரு நபர் தான் தேவைன்னு சொல்றாரு. ஆனால் விசிகாவில் இருந்து ஒரு அரசியலுக்கு இலக்கணமாகக்கூடிய நபர் விசிகாவில் இருந்து வெளியேறி இருக்கிறார் அப்படின்றது, விசிகா எந்த பாதையில் பயணிக்குது அப்படின்றது வந்து அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு ப்ராப்பரான ரூட்ல போறாரு அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கலாம். எந்த ஒரு கட்சியும் வந்து மாற்று கட்சியிலிருந்து எத்தனை நபர்களை உள்வாங்குகிறது அப்படின்றது பொறுத்துதான் அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது தெரியும்.
இப்ப போனவங்க எல்லாம் பெரிய தலைகள் எல்லாம் ஒண்ணு கிடையாது. யூடியூப்ல பேசக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் தான் கொள்கை பரப்பு செயலாளர்ன்றாங்க. சில பேர் வந்து சொல்றாங்க யூடியூப்ல பேசுறதே வந்து விஜய் அவர்களுடைய கொள்கையை பரப்புவதற்கு போதும்னு நினைச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் எவர், வெளியில இருந்த ஒருத்தர் ஒரு அட்ராக்ட் ஆகி இந்த கட்சிக்கு வர வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் நம்ம வச்சுக்கலாம். அப்படி வந்து பண்ணிருக்கிறாங்க. இன்னொன்னு ராஜ்மோகன் அவர்களை தவிர்த்து ஆதவர்ஜுன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பெரிய தலைகள் நிச்சயமாக கிடையாது. என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நிறைய அதிமுகவை சார்ந்த மாஜி மந்திரிகள் கூட வர தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதிமுக மந்திரிகளாகவே இருப்பவர்கள் கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. காங்கிரஸ் இருந்து வருவாங்கன்னு பேசினாங்க, திமுக இருந்து வருவாங்கன்னு பேசினாங்க. பாஜக எல்லாம் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு. பன்னீர்செல்வமே வந்து சேருவார் அப்படின்றதெல்லாம் வந்து கிசுகிசுக்கள் வந்து வந்தது. அது பலமான கிசுகிசுவாக அப்போது வந்தது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பலமான பெயர்கள், இவர் இந்த கட்சியிலிருந்து வருவாரு, அவர் அந்த கட்சியிலிருந்து வருவாருன்ற மாதிரி பலமான பெயர்கள் இதுவரை அடிப்படவில்லை. இப்போது வந்தவர்களும் மிகப்பெரிய பெயர்கள் எல்லாம் கிடையாது. சோ விஜய் அவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து நபர்களை இழுப்பது அப்படின்றது வந்து அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனால் எத்தகைய நபர்களை இழுக்கிறார்கள், எவ்வளவு நபர்களை இழுக்க முடியாது, விஜய் தான் மாற்று அப்படின்றது ஜெனரலான மக்களை சந்தித்து வெற்றி பெற்ற நபர்கள் எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆதவர்ஜுனா அப்படின்றது வந்து மக்களை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமார் அப்படி ஒரு வேட்பாளர் கிடையாது. ஆனா அந்த மாதிரி எம்எல்ஏவாகவோ இருந்தவர்கள், இருக்கிறவங்க கரெக்டா இருக்கிறவங்க தான் வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஏற்கனவே மக்களை சந்தித்து வெற்றி பெற்ற அந்த நபர்கள் அந்தந்த அரசியல் இடத்துல வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் சேருவது மிக மிக அவசியம். அந்த பாதையில் தாவேகா பயணிக்குதா அப்படின்றத பார்க்கணும். மீண்டும் ஒரு வருஷம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. இது பொறுமையா பண்ணலாம் அப்படின்றதுக்கு தாவேகாக்கு டைம் இல்ல. உடனடியாக பல மாற்றங்கள் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப நன்றி விக்னேஷ். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இனிவரும் சந்திப்புகளில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம் விக்னேஷ். நன்றி.